விவசாயிகள் ஒன்றிணைந்தால்தான் கள் இறக்குவதற்கு அனுமதி பெற முடியும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் கூறியுள்ளார். 1970ஆம் ஆண்டு ஒரு பைசா மின்கட்டணம் உயர்வை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் உயிரிழந்த ராமசாமி கவுண்டர், மாரப்பா கவுண்டர், ஆய கவுண்டர் ஆகிய 3 விவசாயிகளின் நினைவாக திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு ஸ்தூபியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விவசாயிகள் ஒன்றுபட்டால் தென்னை மற்றும் பனைமர விவசாயம் செழிக்கும் எனவும், ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வது தவறான விஷயம் எனவும் தெரிவித்தார். விவசாயிகள் சார்பாக பேசுகிறார்கள் என்று சொன்னால், கல் இறக்குவதற்கு அனுமதியை கொடுத்தால்தான் விவசாய குடும்பங்கள் வாழும். அழிந்து கொண்டிருக்கிற பனைமரம் காப்பாற்றப்படும். பனைமரம் காப்பாற்றப்பட்டால் நிலத்தடி நீர் மேம்படும். இப்படி பல்வேறு நல்ல விஷயங்கள் அதில் இருக்கிறது என்பதை நாம் உணர்த்தி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் விவசாயிகளுடைய ஒற்றுமை இதை சாதிக்கும். ஆன்மீகத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதிலே நாங்கள் எல்லாம் எதிர்கருத்து கொண்டவர்கள். ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. அதை அரசியலுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதை எதிர்ப்பவர்கள் நாங்கள். எங்களுக்கு இல்லாத ஆன்மீகம் யாருக்கும் இருக்க வாய்ப்பே கிடையாது.